இந்த சனிக்கிழமை 26ஆம் தேதி இந்த ஜூலை மாதம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பின் பிரகாசமும் தெய்வீக பரிசுத்த சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த மகிமையான நாளிலும் தேவனுடைய மேலான ஆசீர்வாதம் உங்களை குதூகலமாய் வைத்துக் கொள்வதாக. நீங்க கொண்டாட்டமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா வருத்த பாரங்களை எல்லாம் அப்பா மேல வச்சுட்டு இந்த காலையில ஜபத்தோட தேவனுடைய வார்த்தையோட இந்த நாளை அழகா நீங்க துவக்குங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த கனெக்ஷனோட இந்த நாள்ல நீங்க டிராவல் பண்ணுங்க. ஆச்சரியப்படுவீங்க. வார்த்தை ஒரு தெய்வீக கவசமாய் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அன்பானவர்களே. தேவனுடைய வார்த்தையின் பிரசன்னம் உங்களை அழகா அற்புதமாய் சுமந்து செல்லும். 2 வகையான தன்மைகள் இருக்கிறது. ஒன்று குழந்தை தன்மை, இன்னொன்று குழந்தை தனம். நம்ம வளர வளர குழந்தை தனத்தை விட்டுறணும். குழந்தைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கோங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெறுப்பை காட்டுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்துங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொருளை தூக்கி வீசி எரிஞ்சிருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆத்திரப்பட்டு எதையாச்சும் அவசரப்பட்டு பேசிடுங்க. ஆனா வளர வளர நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை தனத்தை விட்டுறணும். ஆனா குழந்தை தன்மையை விட்டுறவே கூடாது. குழந்தை தன்மைன்னா சில குழந்தைங்கள்லாம் பாருங்க, நீங்க எவ்வளவுதான் அதுங்களை நீங்க கோபப்படுத்தினாலும் திருவி விட்டா கூட மறுநாளே அதுங்களை பார்த்து நீங்க சிரிச்சு பேசுனீங்கன்னா கேஷுவலா உங்களை பார்த்து சிரிச்சு அங்கிள், ஆன்டி, ஹாய், பாய்ன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தை தன்மை எதை ஈஸியா எடுத்துக்கிறது, எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது. அந்த குழந்தை தன்மை என்பது ஒரு அழகான ஒரு வளர்ச்சிங்க. வாழ்க்கையில நீங்களும் அழகான வளர்ச்சிகளை அடைந்து முன்னேறி செல்ல வேண்டும். நம்ம தோற்றத்துல வளர்ந்தா மாத்திரம் போதாது, வயசுகள் வளர்ந்தா மாத்திரம் போதாது. வயசு ஏறிடுச்சுங்க, தோற்றமும் மெச்சூர்ட் ஆயிட்டுங்க அப்படின்னா மட்டும் போதாது. நம்ம மனநிலையிலேயும் ஒரு முதிர்ச்சி வர வேணும். மனநிலையிலேயும் ஒரு வளர்ச்சி நமக்கு வர வேணும். அந்த வயதுக்கு ஏற்ற பக்குவம் அடைந்த ஒரு மன முதிர்ச்சி நமக்கு வர வேணும். இன்னும் ஒரு குழந்தை தனம் போல கோச்சிக்கிறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, பொருளை தூக்கி அடிக்கிறது. சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, தூஷணம் எல்லாம் பேசுவாங்க. கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அசுத்தமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அவங்க நிறைய படிச்சவங்களா இருக்கலாம், வயசுல பெரியவங்களா இருக்கலாம், ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய மெச்சூர்டான நபரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன புத்தி, அந்த குழந்தை அந்த தனத்தை விடாதவங்களாவே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையாகவே இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு தரமான வளர்ச்சி, ஆள் வளர்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஞானம், அறிவு, புத்தி, நம்முடைய உள்ளார்ந்த மனப்பக்குவம், இதுவும் நல்ல பக்குவம் அடைந்து ஒரு முதிர்ந்த ஒரு வளர்ச்சி அடையணும்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுங்க. கேட்டுடலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க அன்பானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. 1000 அலுவல்கள் இருக்கலாம், 1000 கடமைகள் இருக்கலாம், 1000 உத்தரவாதங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலேயும் கொஞ்சம் நேரம் எடுத்து வேத புஸ்தகத்தை விரித்து உங்க மடி மேலையாச்சும் இல்ல மேசையின் மேலையாச்சும் வைத்து முழுமையான கவனத்தோட வசனத்தை கொஞ்சம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, உங்களுடைய தோற்றம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அதுபோல் உள்ளான நிலையில பக்குவம் அடைந்து நல்ல ஒரு அழகான ஆவிக்குரிய மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்லுகிறது,
நீங்க ஆண்டவருடைய வசனத்தின் மேல ஒரு குழந்தை பால் குடிப்பதற்கு அந்த பால் மேல வாஞ்சியா இருக்கிற மாதிரி ஆண்டவருடைய வசனத்தின் மேல நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா வளர ஆரம்பித்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் என்ன? நல்ல அழகான மன முதிர்ச்சி, நல்ல பேச்சுல ஒரு பக்குவம், பழக்க வழக்கங்கள்ல ஒரு பக்குவம், சமூக உறவுகள்ல நல்ல ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு சமநிலையான ஒரு உறவு. ஆசீர்வாதமா இருப்பீங்க பிள்ளைங்களே. ரொம்ப அற்புதமா நீங்க இருப்பீங்க. வாழ்க்கையில நம்ம வளர்ச்சியை தடுக்கிறது எது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களோ, நம்ம கூட இருக்கிறவங்களோ, தெரிந்தவங்களோ அவங்களாம் கிடையாது. வேதத்தை நம்ம வாசிக்காம இருக்கோம், தியானிக்காம இருக்கும். அதனாலதான் நம்ம பக்குவ நிலையில வளர்ச்சி இல்லாம இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா யார் யாரோ வந்து நம்முடைய வாழ்க்கைய பாதிச்சுட்டு போயிடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், அதிகமா தேவனுடைய வார்த்தையை நேசிங்க, வாசிங்க. 119 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தேவனுடைய வார்த்தையை நேசிச்சதுனால, வாசிச்சதுனால எனக்கு போதித்த அநேக குருமார்கள் இருந்தாங்க. அவங்கள விட நான் ஞானம் உள்ளவனா பக்குவமான ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறாருங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில, நான் சொல்லட்டுமா, ஒரு நல்ல அழகான பக்குவ நிலை உங்களுக்கு வேணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதிகமா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. வாசிக்க வாசிக்க உங்களை அடக்க, உங்கள் வளர்ச்சியை தடுக்க 1000 முட்டுக்கட்டைகள் வந்தாலும் தடைகளை களைந்து உடைத்து நீங்கள் வளர ஆரம்பித்து விடுவீர்கள். அன்பான பிள்ளைகளே, இந்த ஊட்டி மலைகள், கேரளா மாநிலங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேயிலை செடிகள் நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலா அது தேயிலை செடி கிடையாது, தேயிலை மரம். அது ஒரு மரம். ஆனா அது மரம் ஆவதற்கு விடவே மாட்டாங்க தோட்டக்காரங்க, வெட்டிட்டே இருப்பாங்க. அது செடியா தான் இருக்கும், ரொம்ப சின்ன சைஸா இருக்கும், கீழே தான் இருக்கும். ஏன் தெரியுமா அதை வெட்டிடுறாங்க? வெட்டாம விட்டுட்டா உயரமா வளர்ந்துரும், அதனுடைய இலைகளை பறிக்க ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால அந்த தேயிலை செடியாவே இருக்கணும், அது வளரக்கூடாது, அது மரமாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த தேயிலை அது மரமாக வளரவே விட மாட்டாங்க, அது செடியாவே வச்சிருப்பாங்க, வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட பல விஷயங்கள் நம்மளை வளர விடாதபடி தடுத்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கு விழித்துக் கொள்ளுங்கள் அன்பான பிள்ளைகளே. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்களா, கடமைகளை செய்ய போறீங்களா, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, தியானிங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அழகான மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். வாசிக்க வாசிக்க சில நாட்களை நீங்க பாப்பீங்க, உங்களுடைய அழகான வளர்ச்சி நீங்க பாப்பீங்க. உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, பாதிக்க முடியாது, கெடுக்க முடியாது. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வசனத்தை வாசிங்க, வார்த்தையின்படி வாழுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய், இந்த நாள் உங்களுக்கு இன்பத்தின் நாளாய், இந்த நாள் உங்களுக்கு வளமான நாளாய் நிச்சயமாகவே அமையும். இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய நம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சிஸ்டர் வி கோமதி இன்னைக்கு அவங்க பிறந்தநாள் காண போறாங்க. அது போலவே சிஸ்டர் ஆர் எஸ்தர் ஷாலினி, அன்பான பிள்ளைகள் ஏ அஷ்ரிதா ஏஞ்சலின், என் தீபிகா, எஸ் காவியா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி. நாளை தினத்துல பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் ஹேம்குமார், பிரதர் பி செல்வராஜன், சிஸ்டர் ஜே நிஷா, அருமையான பிள்ளைகள் எஸ் சஞ்சனா, ஷைனி சைமன், சாண்டி மேடி. அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கும் உங்களுடைய விசேஷமான நாளா இருக்குமே, ஆனால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில அப்பா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற வாஞ்சைகள் இருக்கிறது, ஆனால் அதற்கான பிரயாசங்கள் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உள்வாங்கட்டும், உணர்ந்து கொள்ளட்டும். வளர்வதற்கு வார்த்தையே பிரதானம், வேத வாசிப்பே பிரதானம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் உள்வாங்குவதற்கு ஏதுவான ஒரு மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவ வாக்கின் மீது, வார்த்தையின் மீது உடைய பிள்ளைகள் ஆவல் கொள்வார்களாக, வாஞ்சை கொள்வார்களாக, ஆசை கொள்வார்களாக. அதிகமாய் உடைய வார்த்தையை
தியானிப்பார்களாக. வசனத்தின் மேல் பற்றுள்ளவர்களாய் இருப்பார்களாக. வார்த்தையை வாசிப்பதன் மூலம் உண்டாகக்கூடிய நல்ல ஒரு வளர்ச்சி நிலை, முதிர்ச்சி நிலை, நல்ல பக்குவ நிலை உடைய பிள்ளைகள் அடைவார்களாக. தகப்பனே, அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தருள்வீராக. இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய நல்ல நல்ல நோக்கங்களை நிறைவேற்றுவீராக. ஜபங்களுக்கு மிகுதியான பலன்களை தருவீராக. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய திட்டங்கள், தீர்மானங்கள், போக்கு வரவு, கொடுக்கல் வாங்கல், ஆலோசனைகள், வாஞ்சிக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. இந்த காலையில என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ பண்ணுவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக, நாளை தினத்துல ஜூலை மாதம் 27ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கின்றோம் தேவனே. உம்முடைய வாக்கு வல்லமைகளை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்து விசேஷ ஆசீர்வாதங்களை வருஷிக்க செய்து, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருந்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய சந்தோஷத்தின் ஆசீர்வாதம், ஆயுட்காலங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்று ஜீவ சரீர நன்மைகளுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் விசேஷமான நாட்களை காணக்கூடிய பிள்ளைகளுக்கு பூர்த்தியாக நீர் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென உடைய வளமும் நன்மையுமான திருக்கரத்திலே, பொற்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மெய்யாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்கள் பிறந்த நாட்கள்ல, திருமண ஆண்டுகள்ல உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் பெயர்களை எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு விவரமாக 1 மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் அனுப்பும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோலவே உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அனுதினமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.